ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க் பண்ணுற 2 முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் மாஸ்கிங்ன்றது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் படிக்கிற நேரம் இப்போ 2 முறைகளை பற்றி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் நம்மள்கிட்ட ஃபோட்டோவை வந்து. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், ரைட். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து அப்படி மாஸ்க் பண்ணுறன்றதை பார்ப்போம், ரைட். இப்போ நான் சும்மா டாக்குமெண்ட் ஒன்று எடுக்கிறேன், A4 டாக்குமெண்ட் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த வட்டம் ஒன்று போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே மாஸ்க் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் முறையை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வட்டம் ஒன்று போடுறதுக்கு இந்த டூலை எடுத்துகிட்டு இதில் வட்டத்தை இப்படி வரையலாம். இல்லைனா நான் வந்து இதை கண்ட்ரோல் D அடிச்சு இதை அன்டூ பண்ணுறேன். இல்லைன்னா இந்த டூல்லேயே நீங்கள் வட்டத்தை வரையலாம். எதுலையாவது உங்களுக்கு பிடிச்ச எதுலையோ வரைச்சிக்கிறேங்க. அதாவது வரையிறனே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா தான் ப்ரொஃபஷனலாக வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, மாஸ்க் பண்ண போகிறீங்க ஃபோட்டோவை வந்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் முறையில் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சிலெக்ட் ஆல் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஏன்னா ஷார்ட்கட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் வந்து செலக்ட் ஆகிடும். இல்லைனா இந்த செலக்டில் போய்ட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அப்புறம் எடிட்டில் போய்ட்டு காப்பி கண்ட்ரோல் C, அதாவது இந்த ஷார்ட்கட் கீயை நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலெக்ட் ஆல்னா சிலெக்ட்னா போய்ட்டு கண்ட்ரோல் A அடிச்சுக்கோங்க, செலக்ட் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, கண்ட்ரோல் C காப்பி ஆயிரும். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு நான் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு கண்ட்ரோல் கீயை அமுத்திக்கிட்டு இந்த ஏரோ கீயில் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுவார். எங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை சொல்லணும் நம்ம. அப்படின்னா தான் அது எங்கிட்டருந்து புரியும் இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ இங்கே போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா, பேஸ்ட் இன்டூவை கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ வந்து சின்னதாக வந்துடும். இப்போ இந்த பெருசாக்குற நேரம் நீங்கள் வந்து யோசிக்கோட எப்படி பெருசாக்குறதுன்னு ஒன்றுமே இல்லைங்க. கண்ட்ரோல் T அடிச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே வந்துடுது. இப்படியே நீங்கள் கண்ட்ரோல் T அடிச்சுட்டு ஷிஃப்ட்டையும் ஆல் டைம் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி கணக்காக அந்த வட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி வருவார். அதுக்கப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இது மாஸ்க். இப்போ இது வந்து மாஸ்க் இந்த ஃபோட்டோவுக்கு வந்துருச்சு. த மாஸ்க் ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா மாஸ்க் இப்படி தான் ஃபோட்டோ இருக்குது. ஓகே, ரைட். இது ஒரு முறை, ரைட். பாருங்கள் இந்த மாஸ்க் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த லேயருக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு இப்படி இருக்குது. இது இன்னொரு விதமாக மாஸ்கிங் பண்ணலாம். அது எப்படி, இது ரெண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீவ் பண்ணுவோம், ரைட். இப்போ திரும்ப இன்னொரு மாஸ்க் முறை பார்ப்போம். அது லேஸு இது வந்து இந்த ஃபோட்டோ ஆல்பம்லாம் செய்கிற நேரம் யூஸ் பண்ணுவாங்க ஈஸியாக. இது கண்ட்ரோல் D அடிச்சு இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு டிரெக்டாக இங்கேனே போட்டுருவாங்க, தூக்கி இந்த இதுக்கு டாக்குமெண்ட்டுக்கே போட்டுருவாங்க. இந்த ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ அதனால இப்படி இருக்குங்க. ஓகே, டாக்குமெண்ட்டுக்கே போட்டுருவாங்க. அப்புறம் இந்த இடத்துல அவங்க இந்த வெட்டிங் ஆல்பம்லாம் செய்கிறவங்களுக்கு லேஸாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நான் வந்து இதில் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த வட்டத்தை எடுக்கிறேன். வட்டத்தை எடுத்து ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வட்டத்தை அப்படி வரையணும். இந்த வட்டத்துக்கு தான் போய்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு மாஸ்க் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வட்டத்தை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது தான் வந்து ஃபோட்டோ பாருங்கள். இது ஃபோட்டோ உள்ள லேயர், இது வட்டம் இருக்க லேயர். அந்த ஃபோட்டோ இருக்க லேயரை வந்து வட்டம் இருக்க லேயருக்கு மேலே போட்டுருவோம். அப்படி தான் மாஸ்க் பண்ணுறது. இப்போ இந்த லேயருக்கு மேலே இந்த லேயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளாக இது ரைட் கிளிக் பண்ணியாச்சு, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்ற ஆப்ஷன், இவ்வளோ தான். இப்போ வந்து என்ன ஃபோட்டோ இல்லையான்னு யோசிக்கக்கூடாது. கண்ட்ரோல் T அடிச்சுட்டு இங்கே தான் ஃபோட்டோ இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் உள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாஸ்க் உள்ள இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் விஷயம், ரைட். இப்போ பாருங்கள் இந்த மாஸ்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லேயருக்குள்ளே இந்த மாதிரி மாஸ்க்ன்ற அடையாளம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து மாஸ்கிங் யூஸ் பண்ணலாம், ரைட். இந்த 2 முறையில் உங்களுக்கு எந்த முறை ஈஸியோ அந்த முறையில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன் ஒன்று செய்யும். ஓகே, இப்போ இந்த மாஸ்கிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் L அடிச்சுட்டு ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் எதுக்கு நீங்கள் வந்து குறைக்கலாம் கூட்டலாம். கண்ட்ரோல் U அடிச்சுட்டு எல்லாமே செய்யலாம். அதாவது இந்த லேயர் வந்து இந்த ஃபோட்டோவில் உள்ள லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். ஓகே, நீங்கள் செஞ்சுட்டு போட தேவையில்லை. இங்கே கலர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இது வந்து சிம்பிளான விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியும்.